என்னங்க பாக்குறீங்க? டூப்ளிகேட் இது. அரவிந்தோட அந்த 3 கிரவுண்ட் நிலத்தை உங்க பேர்ல மாத்தி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணா அது டூப்ளிகேட் இல்லைங்கிறீங்க. ஆனா அதே உங்களோட அந்த 40 ஏக்கர் லேண்டு அதை அரவிந்தோட பேர்ல மாத்தி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணா அது டூப்ளிகேட்னு எப்படி சொல்ல முடியும்? மேடம், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா? இந்த தொகுதி எம்எல்ஏ. நீ யாரு? நான் அவரோட ரைட் ஹேண்டுங்க. ஏன் அவருக்கு அது இல்லையா? அரவிந்த் ஆர்கிடெக்ட் ஆன் தி வே இல்லையா? அவர் வந்து வேலையை ஆரம்பிக்க சொல்லு. சரி மேடம். வேண்டாம் மேடம், வேண்டாம். நிறுத்திக்கோ. நீங்களும் நிறுத்திக்கோங்க, நானும் நிறுத்திக்கிறேன். கோச்சுக்கெல்லாம் போக தேவையில்லை. நான் ஒத்து போறேன், எல்லாத்துக்கும் ஒத்து போறேன். டேய், புடுங்கடா எல்லாத்தையும். அதெல்லாம் ஏன்னா புடுங்க சொல்றீங்க? டேய், புடுங்கடா, புடுங்கடா. அந்த இடத்துல ஆடுறா. ஏய் வாங்கடா, அண்ணன் சொல்லிட்டார்ல. ஆமா, வாடா வாங்க. வாடா வாடா, வேகமா வா. சாரி ராஜ்குமார், வேற வழி இல்லை. இந்த சிட்ஃபண்ட் கம்பெனில உங்களுக்கு வேலை இல்லை. உங்களை டெர்மினேட் பண்ணிட்டோம். நீங்க திடீர்னு லீவ் போட்டதால உங்களை வேலையை விட்டு தூக்கல. இப்பதான் சிட்ஃபண்ட் கம்பெனி நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே. அதனாலதான் வேற வழி இல்லாம ஆட்குறிப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை. உங்களை மட்டும் இல்ல, உங்களோட சேர்த்து ஒரு 10 பேரை நீக்கியாச்சு. சாரி மிஸ்டர் ராஜ்குமார், இந்த ஆர்டர் வாங்கிக்கங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஆர்டர் வாங்கிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். வேற கம்பெனில சேர்ந்துருங்க. தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சிவராமன். குட் மார்னிங் சார். சார், இந்த ஃபைலை பார்த்து ஒரு கையெழுத்து போட்டுருங்க சார். இதையாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா? இதே யார்கிட்டயும் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்களா? இல்லை, நான் தான் பண்ணேன் சார். சிவராமன் சார், ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணோம், மாலை வர சொல்லுங்க. சார் இன்னும் மாலை வரல சார். வரலையா? அவங்க ஆஃபீஸ்க்கு லேட்டாக வர மாட்டாங்களே. வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? இல்லை சார், ஃபோன் எதுவும் பண்ணல சார். ஓ, ஓகே. அவங்க வந்த உடனே வர சொல்லுங்க. ஓகே சார், வரேன் சார். ஹலோ, மாலை வந்தாச்சா? இன்னும் வரல சார். சார், ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். மார்னிங் சார். திஸ் இஸ் ஆஃப்டர்நூன். சாரி சார். இது பாருங்க, சாரி சொல்றது விடுங்க. நேத்திக்கு தானே சொன்னேன். நீங்க ஆஃபீஸ்க்கு வர லேட் ஆகுனா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? என்ன இது?
என்ன இது? என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்ணீங்களா? எதுக்கு இப்ப இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்? நீங்க எதுக்கு இப்ப இந்த வேலையை ராஜினாமா பண்ணணும்? ஏன் சைலண்டா இருக்கீங்க? நீங்க இந்த வேலையை ராஜினாமா பண்ற அளவுக்கு இந்த ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? யார் காரணம்? நீங்க தான் சார். நான் என்ன பண்ணேன்? என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிற மாதிரி நேத்து அப்படி திட்டிட்டீங்களே சார். இதுக்கு மேல எப்படி சார் நான் இங்க வேலை செய்ய முடியும்? நேத்தி நான் திட்டினதுக்கு இன்னைக்கு இந்த ரெசிக்னேஷன் லெட்டர். அப்ப நான் உங்களை திட்டினது தப்பு. ஆனா நீங்க ஃபைல ராங்கா அனுப்பிச்சது தப்பு இல்ல, அப்படித்தானே? அப்படி என்ன சார் நான் தப்பு பண்ணிட்டேன்? ஃபைல மாத்தி அனுப்பிச்சது ஒரு தப்பா? அப்படியே மாத்தி அனுப்பிச்சிருந்தா கூட அதை கரெக்ட் பண்ணி இன்னொரு ஃபைல் அனுப்பிச்சா முடிஞ்சது. அதுக்கு கூடயே மூழ்கி போன மாதிரி திட்டினீங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும் சார்? சார் நான் தெரியாம தான் கேக்குறேன். யாருமே தப்பு பண்ணது இல்லையா சார்? தப்பு பண்றது இயல்பு. ஆனா செஞ்ச தப்பா உணர்த்தி திருத்தறதா சார் மனுஷ குணம். திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல சார்? சாரி. நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நான் உங்களை ஏன் திட்டினேன்னு தெரியுமா? சொல்லுங்க மாலா, ஏன் திட்டினேன்னு தெரியுமா? எப்பவுமே தப்பு பண்றவன் தப்பு பண்ணா எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி பிரில்லியண்டான ஒரு எஃபிஷியன்டான ஒர்க்கை தப்பு பண்ணாதான் என்னால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. நான் ஏதோ அந்த கோவத்துல ஏதோ பேசிட்டேன். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சார். லேடிஸ் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வேலைக்கு வரும் தெரியுமா? அதுவும் என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது சார். அவர் டார்ச்சர் தாங்க முடியல சார். யார் டார்ச்சர்? என் ஹஸ்பண்டோட டார்ச்சர் சார். ஒவ்வொரு நாளும் சித்திரவதையா இருக்கு. ஆபீஸ் வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ரண வேதனையா இருக்கு சார். அந்த பிரச்சனைனாலதான் சார் நான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டேன். அதுக்கு போய் என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி திட்டிட்டீங்களே சார். 4 சத்துக்குள்ள என்ன கூப்பிட்டு வச்சு திட்டிருந்தீங்கன்னா நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன் சார். ஏன் நன்மையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா தான் சார் உங்களுக்கு அது தெரியும். மலை, நான் உங்களை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னோ அல்லது உங்க மனசை புண்படுத்தணும்னோ நான் திட்டல. இந்த தப்பு மறுபடியும் நடக்காம திருத்திக்கணுங்கிறதுக்காக தான். மேபி நான் சொன்ன விதம் கொஞ்சம் ஹார்ஷா இருந்திருக்கலாம். இனிமே இப்படி தப்பு நடக்காம பாத்துக்கங்க. ஐ வில் ஆல்சோ கரெக்ட் மை செல்ஃப். ஓகே? அதுக்காக நீங்க இந்த ராஜினாமா லெட்டர் இதெல்லாம் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். இதுக்கு மேல எப்படி சார் நான் இங்க ஒர்க் பண்ண முடியும்? அசிங்கமா இருக்கு சார் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு. மலா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கண்ணை தொடங்க. ஐ எம் சாரி. இது பாருங்க, உங்களை மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் ஆபீசர் லூஸ் பண்ண நான் தயாரா இல்லை. நீங்க இதை மறந்துடுங்க. ஓகே? கண்ணை தொடங்க. இதை மறந்துட்டு நீங்க உங்க சீட்டுக்கு போங்க. போங்க. சாரி சார். இதுக்கும் சாரி தானே? போங்க.
நீங்களா? அப்பா அம்மா வேற வெளியே போயிருக்காங்க. யாரா அது டிவி ஆஃப் பண்ணதுன்னு பார்த்தேன். சரி, போன விஷயம் என்னாச்சு? உங்களை தான் கேக்குற, போன விஷயம் என்னாச்சு? ராஜ், மீரா, வேலை கிடைக்கிறது சாதாரண விஷயமா என்ன? குதிரை கொம்பா இருக்கு. அலைச்சல் தான் மிச்சம். எதுக்கு இப்படி வீணா அலைஞ்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அப்பா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்றேன்னு சொன்னார்ல. நீங்க தான் பிடிவாதமா வேணான்னு சொல்றீங்க. இங்க பாரு மீரா, இனிமேல் வேலை விஷயத்துல நீ தலையிடாத. எங்க வேலைக்கு போனோம், எந்த வேலைக்கு போனோம்னு எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். எதுக்கு நீங்க இப்படி வீணா அலையறீங்க? அலையறேன்னு சொல்லாத. வேற எப்படி சொல்றது? அலையறேன்னு சொல்லாதனா விட. சரி சொல்லல. நீங்க எங்க இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து என் மேல காட்டாதீங்க. நீங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். மீரா, மீரா, என்னங்க? இங்க வா. என்னங்க? மேல வா. என்ன மேல வான்னு சொல்றேன்ல. என்ன ஆச்சு? இப்ப நீ வர போறியா இல்லையா? என்னங்க? என்னது? என்னது? இல்ல, நம்ம ரூம்ல இருந்த திங்ஸ் ட்ரெஸ்லாம் எங்க? அச்சோ, சாரி. நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் எங்க பிரபாகர் சித்தப்பா இல்ல, நான் கூட உங்ககிட்ட சொல்லிருக்கேன் டெல்லியில இருக்காருன்னு. அவங்க ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க பொண்ணு ஏதோ ஃபாரின் போறலாம், அதுக்கு விசா எடுக்கணுமா. சோ அது சம்பந்தமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு நம்ம ரூம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். யாரு கேட்டு ஒதுக்கி கொடுத்தீங்க? கேக்குறேன்ல, யாரை கேட்டு ஒதுக்கி கொடுத்தீங்க? இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இருக்கட்டும். ரூபா மாத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்லங்க, நான் உங்க செல்போனுக்கு ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வந்தது. அதான் அப்புறமா சொல்லிக்கலாமேன்னு விட்டுட்டேன். சாரிங்க. சாரி சொல்றது ஃபேஷனா போச்சு. எதை செஞ்சாலும் சாரி, எது பேசினாலும் சாரி. சரி, என் மொபைல் ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள் வந்துச்சு. நான் வந்த உடனே 1008 விஷயம் கேட்டியே. இதை பத்தி என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நானா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எதுக்கு லாக்கி இல்லாதவன், வேலை வெட்டி இல்லாத வெறும் பையன், அப்படித்தானே? ஏன் இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? ரொம்ப நாளுக்கு அப்புறமா சித்தப்பா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. நம்ம ரூம் பெருசா எல்லா வசதியோடவும் இருக்கு. அதனால அவங்களுக்கு இந்த ரூமை கொடுக்க சொன்னாங்க. வேணும்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் சித்தப்போட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடறேன். இருந்துட்டு போட்டோம். அந்த அளவுக்கு இங்கதான் தெரியாதவன் நான் இல்ல. சரி, என் ட்ரெஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? அந்த ரூம்ல. சரி, நல்ல வேலை உன் பெரியப்பான்னு யாரும் இல்ல. இருந்திருந்தா அவருக்கு இந்த ரூமை கொடுத்துட்டு என் ட்ரெஸ் எல்லாம் வெளியே போட்டுட்டு ஹால்ல பண்றா சொல்லிருப்பீங்க.
வைத்திடும் பகை